101 சங்கீதம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 101 சங்கீதம் முதல் 3 வசனங்கள். இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். தீங்கான காரியத்தை என் கண் முன்னே வைக்க மாட்டேன். தாவீது அரசன் கேதுரு மரத்தினால் ஆன ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டிலே இந்த மனிதன் வாழ்ந்தார். இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் சென்றிருந்த பொழுது கடைசியாக சென்ற 2 முறை சிட்டி ஆஃப் டேவிட் என்கிற ஒரு பகுதியை அகழ்வாராய்ச்சியிலே தோண்டி எடுத்திருக்கிறார்கள். அந்த பகுதியிலே தாவீதினுடைய அரண்மனையை கண்டுபிடித்து அதனுடைய அஸ்திபாரங்களை தோண்டி எடுத்து எல்லாருக்கும் காண்பிக்கிறார்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக பிரம்மாண்டமாக அந்த இடம் இருக்கிறது. பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இவ்வளோ பெரிய வீட்டிலே அந்த மனுஷன் ரொம்ப ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார். ஒரு காலத்திலே காடுகளிலே வயல்வெளிகளிலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மனுஷனை எருசலேமினுடைய மிக முக்கியமான ஒரு ஸ்தானத்தில் கர்த்தர் அவனை உயர்த்தி அருமையான வீட்டை கொடுத்து அவரை ஆசீர்வதித்திருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட வீட்டிலே தங்கி கொண்டிருந்த மனுஷனுடைய இருதயத்தில் ஒரு விருப்பம் உண்டானது. ஆண்டவரே, யார் யாரையோ வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, பெரிய கனவான்கள், மதிப்பிற்குரியவர்கள், கனத்திற்குரியவர்கள் வந்துட்டு போகிறாங்க, நீங்கள் எப்போ என் வீட்டுக்கு வருவீங்க? எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஒரு மனிதன் நம்ம வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால் விசேஷமாக அவங்க கௌரவத்திற்குரியவங்க, கனத்திற்குரியவங்க, நம்ம ரொம்ப மதிக்கிறவங்க, நேசிக்கிறவங்க வருகிறாங்கன்னு சொன்னால் நம்முடைய வீட்டையே நாம் முழுவதும் சுத்திகரிப்போம். அந்த வீட்டிற்குள்ளே அநேக புதிய பொருட்களை கொண்டு வைப்போம். சில வேளையில் வீட்டிற்குள்ளே தேவையில்லாத நிறைய காரியங்களை அகற்றி விடுவோம். நான் சில வீடுகளுக்கு போகும்போது சிலர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், பாஸ்டர் நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி தான் நாங்கள் இன்றைக்கி தான் சேரே வாங்கினோம் பாஸ்டர், இது வரைக்கும் எங்கள் வீட்டில் சேரே இல்லை. அப்போது ஒருத்தர் பாஸ்டர் வர்றாங்கன்ன உடனே வீட்டுக்குள்ளே சில காரியங்களை கொண்டு வருவாங்க, அதை சொல்லுவாங்க. ஆனால் யாருமே வீட்டிலேருந்து எதெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அது பல மாதம், பல வாரம், பல வருஷம் நெளிஞ்சு ஒடிஞ்சு ஓட்டையாகி பழசாகி தூசி படிந்த நிறைய காரியங்கள் போகி பண்டிகை மாதிரி எல்லாம் வெளியே போயிருக்கோம். என்ன அப்போ இந்த இடத்த ஏன் ஆயத்தம் பண்ணுறோன்னா, வருகிறவரை கனப்படுத்தும்படி, கௌரவிக்கும்படி வீட்டை சுத்தம் செய்கிறோம். கொண்டு வர வேண்டியவைகளை உள்ளே கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ இவர் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் தீங்கான காரியத்தை என் கண்ணு முன்னால் வைக்க மாட்டேன். இன்னொரு விதமாய் சொன்னால், உமக்கு பிரியமில்லாத எதையுமே என் வீட்டுக்குள்ளே வைத்திருக்க மாட்டேன். உமக்கு பிரியமானதை மாத்திரம் என் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். இந்த காரியத்தை கர்த்தர் தியானிக்க வைத்தார். கடந்த மாதத்தோடு நாம் 7-8 வாரம் ஆவின் கனிகளை பற்றி நம்ம கவனித்தோம். 9 வாரங்கள் கவனித்தோம். 9 வீக்ஸ் தொடர்ந்து பேசினோம். ஒரு வீட்டிற்கு அவசியமானது என்ன, முக்கியமானது என்ன, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொன்றை தொடர்ந்து பேசணும். இப்போ இன்றைக்கு நம்ம ஒரு சீரீஸ் ஆரம்பிக்க போகிறோம். வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டியவை என்ன? எல்லாரும் சொல்லுங்க, என்னது அது? வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டியவை என்ன? நம்ம வீட்டிற்குள்ள கொண்டு வர வேண்டிய காரியங்களை
கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொரு மாதமும் நம்மோடு பேசும்படி நாம் ஆயத்தத்தோடு வருவோம். இன்றைக்கு வீட்டிற்குள்ளே கொண்டு வர வேண்டிய முதலாவது காரியம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை திருப்பி பாருங்க. மத்தேயு 10:14. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். இன்னொரு முறை வாசிக்கிறேன். எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது நீங்கள் விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்று சொன்னார். இங்கே இந்த வீட்டிற்குள்ள தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்புகிறார். தம்முடைய வார்த்தையை இந்த வீட்டிற்குள்ளே அனுப்புகிறார். ஆனால் இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா, வீட்டில் இருக்கிறவங்க கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள, கர்த்தருடைய ஊழியர்களை ஏற்றுக்கொள்ள விருப்பமற்றவர்களாக இருக்கிறாங்க. ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு பதம் நம்ம பயன்படுத்தணும்னா, தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிய அந்த வீட்டிற்கு என்ன இல்லை? மனம் இல்லை. அந்த குடும்பத்திற்கு மனம் இல்லை. இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற முதலாவது காரியம், ஒரு குடும்பத்திற்குள்ள கொண்டு வர வேண்டிய முதலாவது ஒரு காரியம் கீழ்ப்படிதல். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் ஒரு வீட்டிற்குள்ளே ஒரு பெரிய சம்பத்தாக, சொத்தாக, ஒரு பெரிய ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாக வீடுகளுக்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, நம்முடைய தேவன் மனுஷனை ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்த போது, அவனை படைத்த பொழுது மற்ற எல்லா மிருக ஜீவன்கள், ஜீவராசிகளை விட ஞானமுள்ள, மேன்மை உள்ள, பலமுள்ள ஒரு சிருஷ்டியாக கர்த்தர் இந்த மனுஷனை சிருஷ்டித்தார். எல்லாரிலும் ஒரு மேன்மையா, தூதர்களை விட்டு சற்று சிறியவர்களாக, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற மேன்மையான ஒரு சிருஷ்டியாக அவனை சிருஷ்டித்தார். சிருஷ்டித்த தம்முடைய சிருஷ்டிப்பை ஆண்டவர் சோதிக்க முற்படும் போது அவர்களை எதை கொண்டு சோதித்தார் என்று கேட்டா, நான் சிருஷ்டித்த மனுஷன் பாடுவானா, ஆடுவானா, நான் படைத்த மனுஷன் நல்ல கால்குலேஷன்ஸ், கணக்கெல்லாம் ஒழுங்காக போடுவானா, வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணுவானா அப்படின்னு ஆண்டு டெஸ்ட் பண்ணல. அவனுக்கு கொடுத்த ஒரே ஒரு பரீட்சை என்ன தெரியுமா? நான் சொல்ற வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிவானா. ஆதாம் ஏவாளுக்கு தேவன் வைத்த முதலும் முடிவுமான ஒரே ஒரு கற்பனை என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னனோ நீ சாப்பிடக்கூடாது, அதை கீழ்ப்படி, அதற்கு கீழ்ப்படி. ஆண்டவர் கீழ்ப்படிதலை மிக முக்கியப்படுத்துகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தான் புசிக்க கூடாது என்று சொன்ன கனியை அவன் புசித்த ஒரே காரணத்துக்காக, இன்னொரு விதமாய் சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாம போன ஒரே காரணத்துக்காக அவர்களை ஆசீர்வதித்த அதே ஆண்டவர், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் சொன்ன அதே ஆண்டவர் மனுஷன் மேல சாபத்தை வைத்தார். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய், நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய், வேர்வை சிந்தி நீ சாப்பிடுவாய். இதெல்லாம் எதற்கு ரிசல்ட்னு கேட்டா, கீழ்ப்படியாம போனதுனால. God takes obedience very seriously. நம்முடைய கீழ்ப்படிதலை தேவன் ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். ஆதி குடும்பத்திற்குள்ளே வந்த வீழ்ச்சி கீழ்ப்படியாமையினாலே. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்கள் அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர் கொடுத்த தண்டனை பயங்கரமானது. அதனுடைய பின் விளைவுகள் ரொம்ப வேதனையானது. உங்களுடைய வேத அறிவுக்காக நீங்க இதை எழுதி கொள்ளலாம். 7 consequences of disobedience. ஆதாம் ஏவாளுடைய முதல் குடும்பத்தில் கீழ்ப்படியாமையினாலே உண்டான 7 வேதனையான பின்விளைவுகள். எழுதி கொள்ளுங்க, எல்லாரும் எழுதி கொள்றது நல்லது. கீழ்ப்படியாமையினாலே ஏதேன் தோட்டத்தில் இருந்த முதல் வீட்டிற்கு, முதல் குடும்பத்திற்கு ஏற்பட்ட 7 வேதனையான பின்விளைவுகள். முதலாவது, the first bad consequence is
செப்பரேஷன், பிரிவினை. முதலாவது பின்விளைவு செப்பரேஷன். என்ன பிரிவினை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த நல்ல உறவு உடைந்து 2 பேரும் தேவனை அவர்கள் பார்க்க முடியாதபடி பயந்தவர்களாய், தேவனுக்குடைய பிரசன்னத்துக்கு தங்களை ஒளித்து கொண்டவர்களாய், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பிரிவினை மனுஷனுக்கும் தேவனுக்கும் கீழ்ப்படியாமையினாலே உண்டானது. நம்பர் 1. 2வது ஷேம், வெட்கம். வெட்கம் ஆதியாகமம் 3:10-14 பார்க்கும்போது, இதற்கு முன் வரைக்கும் ஆதாம் ஏவாள் நிர்வாணிகளாக இருந்தாலும் வெட்கப்படாமல் இருந்தாங்க. ஆனால் என்றைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம போனாங்களோ ஒருவரை ஒருவர் பார்க்க வெட்கம். அவர்கள் அத்தி இலைகளை தைத்து கொண்டு புதர்களுக்குள்ளே, செடிகளுக்குள்ளே, மரங்களுக்கு பின்பாக ஒளிந்து கொண்டவர்களாய் நாம் பார்க்கிறோம். 3வது சஃபரிங், சஃபரிங், வேதனை. ஆதியாகமம் 3:16, உன்னுடைய வேதனையை நான் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். மனுஷன் முதல் முறை வலியை அனுபவிச்சது கீழ்ப்படியாதனால தான். 4வது சப்ஜெக்ஷன், ஆளுமை, சப்ஜெக்ஷன். ஆதியாகமம் 3:16 வாசித்தால் அங்கே வேதம் சொல்கிறது, முதல் முறையாக ஆதாம் ஏவாளை ஆண்டு கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதுவரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா ஏற்ற துணையாக இருந்தாங்க. துணையாக இருந்தவங்க இப்போ யாரா மாறிட்டாங்கன்னா ஆளப்படுகிறவர்களாக மாறிட்டாங்க. கீழ்ப்படியாமை கொண்டு வருகிறது. 5வது ஸ்ட்ரகிள், ஸ்ட்ரகிள், அவர்களுக்கு வந்த போராட்டம். ஆதியாகமம் 3:17-19, வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடுவ. அது வரைக்கும் ஆண்டவர் அந்த வேதனை உங்களுக்கு கொடுக்கல. தோட்டத்தில் உள்ள கனி எல்லாம் நீ என்ன செய்யலாம்? நல்லா புசிக்கலாம், இலவசமாக புசிக்கலாம். தோட்டத்தை பண்படுத்தணும், அவ்வளோதான். அது வரைக்கும் அந்த தோட்டத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்படுத்தணும், நீர் பாய்ச்சறதுக்கு வேண்டிய தண்ணீர் எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவருடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் என்றைக்கு அவங்க கீழ்ப்படியாமல் போனாங்களோ அதற்கு பின்விளைவு என்னன்னா, நீ வேதனையோடு தான் சாப்பிடுவேன், நீ கஷ்டப்பட்டு தான் சாப்பிடணும், நீ வேர்வை சிந்தி தான் புசிக்கணும். 6வது ஸ்டேல், ஸ்டேல். பூமி என்பது விளைச்சலை கொடுக்காமல் மந்தமாக மாறினது, மந்தமாக மாறினது. இதுதான் நீங்கள் 3:17 ஆதியாகமம் வாசிக்கும் போது, உங்கள் நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று வாசிக்கிறோம். அது இனி கனிகளை கொடுக்கிறதுக்கு பதிலாக உங்களுக்கு முள்ளையும் குறுக்கையும் அது என்ன பண்ணும்? முளைப்பிக்கும். thorns and thistles. அப்படின்னா அந்த பூமி ஒரு மலட்டுத்தன்மைக்கு சென்றது. கனி வருவதற்கு பதிலாக முட்கள் வந்து எழும்பினது. 7வது கடைசியா சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப். ஒரு மனுஷனுடைய ஜீவிய நாட்களை தேவன் நித்திய காலமாக என்றென்றும் வாழும்படி தேவன் அவனை உண்டாக்கி இருந்த வேளையத்தில் கீழ்ப்படியாம போனதுனால ஆண்டவர் மரணத்தை கொண்டு வந்தார். நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். சொன்ன வார்த்தை பலித்தது. நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். ஆதியாகமம் 3:19 வாசிக்கிறோம். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே நீ திரும்புவாய். இது இந்த 7 பின்விளைவுகள்: செப்பரேஷன், பிரிவினை, ஷேம், வெட்கம், சஃபரிங், வேதனை, சப்ஜெக்ஷன், அடிமைத்தனம் அல்லது ஆளுமை, ஸ்ட்ரகிள், கஷ்டங்கள், போராட்டங்கள், ஸ்டேல், பலனற்ற ஒரு பூமி, சஸ்பென்ஷன் ஆஃப் லைஃப், நித்திய வாழ்வு போய் மரணம் வந்தது. எல்லாமே எதனாலன்னு கேட்டால் ஒரே ஒரு காரணம், கீழ்ப்படிதல் இல்லை. ஒரு குடும்பம் கீழ்ப்படிய மறுக்கும் போது அது நன்மை ஆசீர்வாதத்தை அல்ல, வேதனையை தான் அனுபவிக்கிறது. ஒரு வீட்டிற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டிய முதலாவது முக்கியமானது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலால் வரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். அரேபியாவில் உள்ள குதிரைகளுக்கு ஒரு விசேஷமான ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்களாம். அங்கே இந்த குதிரைகள் ரொம்ப விசேஷமானவைகள். பயணம் செய்வதற்கும் சரி, மிகப்பெரிய போட்டிகளிலே அரேபியன் ஹார்சஸ்க்கு வந்து ரொம்ப விலையும் ரொம்ப கௌரவமும் அந்த கேமில் இருக்கு. அரேபியன் ஹார்சஸ். இந்த அரேபியன் ஹார்சஸை ட்ரெயின் பண்ணும்போது எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களாம்? நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்டு கடைசி பயிற்சி என்னன்னு கேட்டால், இந்த குதிரைகளுக்கு பல நாட்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்காம அப்படியே அதை
தாகத்தினால வாட வைப்பாங்களாம். இப்படி தண்ணி கொடுக்காம அது தண்ணிக்கு ஏங்கி நிற்கும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், பல நாள் தாகத்தில் வாடுற இந்த குதிரையை தண்ணி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் ஓட விடுவாங்களாம். இது தண்ணியை பார்த்த உடனே குடிக்கிறதுக்கு இருந்த தாகத்தில் வேகமாக ஓடி தண்ணி பக்கத்தில் வரும்போது விசில் அடிப்பாங்களாம். அந்த விசில் அடிக்கும் போது தாகத்திற்கு தன்னை கட்டுப்படுத்தாம, அந்த தண்ணியை குடிக்காம, தாகத்திற்கு அடிமையாகாம எந்தெந்த குதிரைகள் இவ்வளோ வறண்டு போகிற தாகத்தில் தண்ணியை விட்டு திரும்பி விசில் சத்தத்தை கேட்டு அந்த பயிற்சியாளன்ட்ட திரும்பி வருதோ அதுதான் செலக்டடா. அவங்க என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்கன்னு சொன்னா, உனக்கு என்னதான் அவசர தேவை இருந்தாலும் விசில் அடிச்சா நீ கீழ்ப்படியணும். நாங்க சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியலை அப்படின்னா யூ ஆர் நாட் ஃபிட் டு பி a ரேஸ் ஹார்ஸ். நீ ஒரு பந்தய குதிரையாக நீ மாற முடியாது. உன்னுடைய நலனை பின்னால வச்சுட்டு ஓட்டுறவன் யாரோ, ட்ரெயின் பண்றவங்க யாரோ, அவங்களுக்கு 100க்கு 100 நீ கீழ்ப்படியணும். அப்பதான் நீ நேர்த்தியான குதிரையாக தெரிந்தெடுக்கப்படுவாய். இதை படித்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆண்டவர் கூட இன்றைக்கு தேடுறாரு, எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள இந்த கீழ்ப்படிதல் இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த முதல் குடும்பத்தை நான் படிக்கும்போது நம்ம கீழ்ப்படிதலை சாதாரணமாக நினைக்கிறோம். ஆனால் அந்த கீழ்ப்படிதலோடு அவங்க பட்ட போராட்டம் என்னன்றது அங்கே நம்ம பார்க்கலாம். அங்கே மாத்திரம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அதே போராட்டம் தொடருது. we simply cannot obey. நம்மால் கீழ்ப்படிவது என்பது மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னடையாளமாக சென்றிருக்கிறார். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வாசிக்கிறோம். தாம் பட்ட பாடுகளாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நமக்கு முன்னோடியாக மாறியிருக்கிறார். ஒரு குடும்பத்திற்குள்ளே கீழ்ப்படியும் பழக்கம் இருக்க வேண்டும். இந்த கீழ்ப்படிதல் என்ற பழக்கத்தை வேதத்தை வாசிக்கும் போது ஒரு 3 பகுதிகளில் நாம் எப்படி கீழ்ப்படிதலை நம்முடைய வீட்டுக்குள்ள பிராக்டிஸ் பண்ணணும் என்று நாம் கவனிக்க போகிறோம். முதலாவது, கீழ்ப்படிதலின் ஆரம்பம் எங்கே இருக்கிறது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 3:1. அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். முதலாவது வசனம் நம்ம வாசித்தது, ஒரு குடும்பத்திற்குள்ள வரவேண்டிய கீழ்ப்படிதல். ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். அந்த பழக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கணும். நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கணவனுடைய உத்தரவாதம் மனைவியில் அன்பு கூறணும். ஆனால் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் கணவனுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிந்து அவரை கனப்படுத்த வேண்டும் என்று போட்டிருக்கு. இந்த செய்தியை பேசினா கொஞ்சம் பேருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், கசப்பாக இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த பழக்கத்தை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள கொண்டு வர வேண்டும். கீழ்ப்படிதல் என்று சொல்லும் பொழுது ஒரு மனைவியை அடிமையை போல நடத்தணும், ஒரு வேலைக்காரியை போல நடத்தணும், ஏதோ ஏர் இழுக்கிற மாட்டை போல நடத்தணும் நான் சொல்லலை. அதுவல்ல அங்குள்ள அர்த்தம். ஒரு மனைவியின் மேலே அன்பு கூர்ந்து ஒரு மனிதன் சொல்லுகிற கட்டளைகள் ஒரு கணவனுடைய இருதயத்தில் இருக்கணும். ஏன்னா இந்த கீழ்ப்படியும்படி ஒரு கணவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க. அது எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, ஒரு கொடுமைக்காரன்கிட்ட மாட்டின மாதிரி, ஒரு சித்திரவதை செய்கிற மனுஷன்கிட்ட மாட்டுகிற மாதிரி, அன்பே இல்லாத ஒரு மனுஷன்கிட்ட சிக்கி கொண்ட மாதிரி ஒரு மனைவி உணரக்கூடாது. அதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். கணவன் தன் மனைவியை தன்னில் அன்பு கூறுகிறது போல, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தது போல, ஒரு கணவன் தன் மனைவியை ரொம்ப நேசிக்கணும், பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
அந்த அன்பினால், அந்த அன்பின் சூழ்நிலையில், அந்த அன்பினுடைய ஆதாரத்தில், அன்பினுடைய அடித்தளத்தில், அன்பினுடைய அஸ்திபாரத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படியும்படி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நீங்கள் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வாசித்தால் அந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்கு. அதுல ரொம்ப அருமையாக சத்தியம் வெளிப்படுது. தெய்வ பயத்தோடே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி? இதுலையும் கொஞ்சம் எச்சரிப்பா இருக்கணும். அப்ப கீழ்ப்படிதல்ன்றது ஏதோ எஜமானுக்கும் அடிமைக்கு இருக்கிற உறவு போல இருக்கக்கூடாது. கீழ்ப்படிதல்ன்றது ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். உடனே அடுத்த வசனம் சொல்லுது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிங்கன்னு போடல. எங்க யார் கீழ்ப்படியணுமா? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். சில மனைவிகள் இந்த சொந்த என்ற வார்த்தையை வாசிக்காமல் கடந்து விடுவார்கள். மற்ற எல்லா புருஷர்களுக்கும் இவர்கள் கீழ்ப்படிவார்கள். சொந்த புருஷனுக்கு மட்டும்தான் என்ன செய்ய மாட்டார்கள்? கீழ்ப்படிய மாட்டார்கள். சொந்த புருஷரை ஒரு முட்டாள் போல ட்ரீட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாருக்கும் ஞானம் உதித்ததை போல அவர்கள் என்ன சொன்னாலும் செய்வார்கள். சொந்த புருஷனுக்கு வீட்டில் ஒரு பைசாக்கு மரியாதை இருக்காது. என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் நடக்காது. இதை தான் நிறைய வீடுகளில் இருக்கு. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டிய முதலாவது காரியம் கீழ்ப்படிதல். வேதம் சொல்லுது, நம்ம வாஸ்தவம் பாருங்க, 1 பேதுரு 3 நீங்க அப்படி கீழ்ப்படிந்திருந்தா உங்கள் புருஷர்களில் யாராவது கர்த்தருக்கே கீழ்ப்படியாம வாழ்ந்தா கூட உங்களுடைய நல் நடக்கையை, கற்புள்ள நடக்கையை, பக்தியோடு கூடிய நடக்கை, அவங்க கீழ்ப்படிதலை பார்த்து போதனையே இல்லாமல் மனைவியினுடைய நடக்கையினாலே அல்லது கீழ்ப்படிதலினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்வார்கள்னு போட்டிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனைவியினுடைய கீழ்ப்படிதல் வல்லமை உள்ளது பாருங்க. கீழ்ப்படிதல் என்பது ஒரு புருஷனுடைய சுபாவத்தையே மாற்ற முடியும். ஒரு புருஷனை ரட்சிப்புக்கு நேராய் நடத்த முடியும். ஒரு புருஷனுடைய இருதயத்தில், சுபாவத்தில் மாற்றங்களை கொண்டு வர முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கு குடும்பங்களில் இது இல்லாமல் போனது ரொம்ப வேதனை. எந்த வார்த்தைக்கும் செவி கொடாமல், கீழ்ப்படியாமல் தன் இஷ்டம் போல நடக்கிற மனைவிமார்கள் இன்றைக்கு ரொம்ப பெருகி இருக்கிறாங்க. இன்றைக்கு நிறைய வீடுகளில் சண்டைகள், சச்சரவுகள், பிரிவுகள் வருவதற்கே இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. ஏன்னா மனைவி இன்றைக்கு கணவனுக்கு கீழ்ப்படிய அவள் தன்னை இணக்கமாக கொடுக்க மாட்டேங்கிறா. என்ன அவள் சொல்லுகிறான்னு சொன்னால், நான் ஒன்றும் படிக்காதவ கிடையாது, நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், என் கையில் காசு இருக்கு, நான் தனி காலில் நிற்க முடியும், நீ எனக்கு அவசியம் இல்லை. இதை போல ஆசீர்வாதங்களே இன்றைக்கி அவங்க கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு அவங்கள தூண்டுது. ஆனால் வேதத்தின் கட்டளை என்ன? மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல என்ன பண்ணுங்க? கீழ்ப்படிஞ்சிருங்க, கீழ்ப்படிங்க. ஏன் என்று வசனம் சொல்லுது பாருங்க, 23ஆம் வசனம், எபேசியர் 5:23. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும், பாஸ்டர் போதும் பாஸ்டர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்ன பார்க்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கடைசியில் இடியை போட்ட மாதிரி தலையில் போடுறீங்க. கீழ்ப்படிங்கன்னு சொன்னதே எங்களுக்கு தாங்கிக்க முடியல, அதுக்கப்புறமா சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் இப்போ எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுகிறா, அது எப்படி பாஸ்டர்? சகோதரிகள் வேதனை எனக்கு புரியுது. இந்த மனைவி அன்னைக்கு ஒழுங்காக கணவன் சொல்கிறபடி கேட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தா இந்த வேதனை நம்ம பட வேண்டியதில்லை. அங்கே நடந்தது என்னன்னா, கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகிறத விட்டுட்டு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிஞ்சார். பூசி ஐயான்னு சொன்னோடனே வாய் தரவா பூச்சி போல் எடுத்து சாப்பிட்டார். அவ்வளோதான், இருந்தது எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்துட்டு நின்னாங்க. எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்து சபை கிறிஸ்துவுக்கு எப்படி கீழ்ப்படிதோ அப்படி மனைவி ஒரு கணவனுக்கு கீழ்ப்படணும். ஏன்னு சொன்னால் கர்த்தர் வச்ச ஆர்டர் என்னன்னு கேட்டால், கணவன் தலை, மனைவி சரீரம்.
இது ரெண்டுமே முக்கியம் தான். முக்கியத்துவத்துக்கு ஒன்றும் இங்கே குறைச்சல் கிடையாது. தலை இல்லாமல் சரீரம் வேலை செய்யாது, சரீரம் இல்லாமல் தலைக்கு பிரயோஜனம் இல்லை. ரெண்டுமே அவசியம்தான். ஆனால் ஆண்டவர் இந்த முழு சரீரத்தையும் இயக்குற ஒரு பணி எங்கே கொடுத்துருக்கிறாருன்னா தலைக்கு கொடுத்துருக்கிறார். தலையிலிருந்து கற்பனை, கட்டளை எல்லாம் வருது. ஆனால் இந்த தலை இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் கூட அறிவில்லாத தலையாக இருந்தால் ரொம்ப பிரச்சனை. அப்படி தானே சில தலை இருக்கு. சில கேட்பாங்களா, ஒன்று தலையில் களிமண்ணாக வச்சுருக்கான்னு கேட்பாங்க. கொஞ்சம் கூட என்ன இல்லை, அறிவே இல்லாத தலையாக இருக்குது. இது சில பேரில் சில பிரச்சனையாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நின்றுக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருப்பான். திடீர்னு பார்த்தா டயர் கடியில் கிடப்பான். ஏன்னா மூளை அப்படி வேலை செஞ்சிருக்கு. ஓடுன்னு சொல்லுவோம், திடீர்னு ஒரு ஏவுதல் வந்துடும், ஓடிடுவான் உள்ள. முழு சரீரத்துக்கும் பெரிய வேதனையும் பாதிப்பும் உண்டாகும். அப்போ தலையும் தன்னுடைய செயலில் ஞானமாக இருக்கணும், சரீரமும் அதற்கு கட்டுப்பட்டு இருக்கணும். ரெண்டு ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம். அதனால தான் இந்த வசனம் முக்கியமானது. கணவன் நேசத்தோடும் பாசத்தோடும் ஞானத்தோடும் நிறைந்து குடும்பத்தை நடத்துறதுக்கு அவன் ஒரு தலையை போல, தலைவனை போல நடத்தணும். எஜமான போல இல்லை, தலைவனை போல, தலைவனை போல நடத்தணும். தலைவன்னா யார் தெரியுமா? இவர் அழகாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாரு. A leader knows the way, goes the way, shows the way. ரொம்ப அழகாக சொன்னார். ஒரு தலைவன் வழியை அறிந்திருக்கிறான், ரெண்டாவது வழியை காண்பிக்கிறான். he shows the way, he knows the way, he shows the way. வழியை காண்பிக்கிறான். மூன்றாவது he goes the way, அந்த வழியிலே முதலாவது அவன் முன் செல்லுகிறான். அதுதான் தலைவன். இது மூன்றையும் நம்ம தலையாக செய்கிறோமான்னு யோசித்து பார்க்கணும். வழி தெரியுமா? வழியை காட்டுறோமா? வழிக்கு முன்னால் நாம் எடுத்துக்காட்டாக போகிறோமா? போனால் சரீரம் தன்னா என்ன பண்ணோம், பின்னால் வரும். சகோதரிகளும் கொஞ்சம் தாழ்மை தேவை. என்னதான் நமக்கு அறிவு இருந்தாலும், என்னதான் ஆலோசனைகள் வந்தாலும், கடைசி முடிவை யார்கிட்ட விடணும்னா கணவன்கிட்ட விடணும். சிலர் வெளியில் மற்றவங்ககிட்ட பேசும்போது சொல்லலாம், அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் சும்மா கிடப்பார், நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க, அது ஒரு பேக், அது ஒன்றும் தெரியாது. இப்படி தான் நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அதுக்கு ஒன்றும் தெரியாது. சகோதரர்கள் சிரிக்கிறதை பார்த்தா என் வேதனையெல்லாம் சொல்கிறீங்க பாஸ்டர்ன்ற மாதிரி இருக்கு. இப்படி தான் நிறைய பேர் நினைக்கிறது, அதுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அதுக்கு ஒரு அறிவும் கிடையாது, எல்லாம் நான் தான். அதான் ஒருத்தர் சொன்னார், நிறைய இடங்களில் கணவன் தலையான், மனைவி கழுத்தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நில்லுனா நிற்கணும், உட்காரனா உட்காரணும், எழும்பணும். கழுத்தாக நின்று முழுவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள்ள சில மனைவிமார் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது, கட்டுப்பட்டிருக்க வேண்டும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை தாய்க்கு லட்சையை கொண்டு வருவான்னு சொன்னது போல, தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட மனைவியும் அதே பிரச்சனை தான் கொண்டு வருவான். மனைவியை கர்த்தர் கணவனுக்கு கீழே ஒரு கவரிங்காக வச்சிருக்கிறார். கணவனை ஒரு தலைவனாக குடும்பத்துக்கு வச்சிருக்கிறார். அந்த கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். கீழ்ப்படுகிறதற்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து வாழ்ந்தால் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வீங்க, தேவனை பிரியப்படுத்துவீங்க, உங்கள் குடும்பத்தை ஜெயமா நடத்திட்டு போவீங்க. ஒருவேளை கணவன் ஞானம் இல்லாதவராக இருந்தால் மனைவி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கணவனுக்கு ஞானத்தை தாரும், புத்தியை தாரும், அறிவை தாரும், அவருக்கு நல்ல ஆலோசனையை தாரும், என் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன பண்ணும், அவருக்கு பலனை தாரும் ஆண்டவரேன்னு கொடுக்கணும். அவருக்கு ஆலோசனை கொடுக்கறது தப்பு கிடையாது பாருங்க. அதுக்காக கணவன் பிரசங்கத்தை கேட்டுட்டு, பத்தியா பாஸ்டர் என்ன சொன்னாரு, நான் சொல்றதை செய், இன்னையிலேருந்து வாயை திறக்கக்கூடாது, எல்லாம் நான் தான் தீர்மானம் பண்ண போறேன், என்ன கொடுக்குறோட வாங்கிட்டு பேசாமல் இருக்கணும், எந்த ஆலோசனையும் கொடுக்க வேணாம் அப்படின்னு பைபிள் சொல்லலை. அப்படி அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு வேதத்தில் ஒரு வசனம் காமிக்கிற சகோதரிகள் ரொம்ப துக்கமாக போயிடக்கூடாது, அதுக்காக அவங்கள ஆறுதல் படுத்துறதுக்காக இல்லை, அப்படி இல்லை, வேத வசனத்தை சொல்றதுக்காக தான். 1 சாமுவேலுக்கு வாங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 1 சாமுவேல் 1:21. எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். எல்லாரும் வீடா குடும்பமா போறாங்க. அன்னாள் சொல்ற, நான் வரல, பிள்ளை நான் பால் மறக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன்,
இந்த வருஷம் நான் பலி செலுத்த பொருத்தனைகளை செலுத்தலாம் வரமாட்டேன் என்று சொல்லுகிறாள். அதுக்கு பதில் என்ன பாருங்க, 23ஆம் வசனம். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணு மட்டும் அதற்கு முலை கொடுத்தாள். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாக அன்பேலன்ஸில் போகக்கூடாது. மனைவி எதுவுமே பேசக்கூடாது, மனைவி எந்த ஆலோசனையும் கொடுக்கக்கூடாது, மனைவிட்டு எந்த கருத்தும் வரக்கூடாது. எல்லா கருத்தும் அறிவும் ஆலோசனையும் என்கிட்ட தான் அடங்கி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. கணவன் கூப்பிட்றாரு, வா போகலாமா அப்படின்னா, இல்லை நான் கர்த்தர்கிட்ட பொருத்தனை பண்ணியிருக்கேன், நான் பிள்ளையை கொண்டு வர மாட்டேன், பால் மறந்த பண்ண தான் கொண்டு வர. பரவாயில்லம்மா, நீ சொல்கிறபடி நீ செய், கர்த்தர்கிட்ட தானே பொருத்தனை பண்ண, பரவாயில்ல, நீ என்றைக்கு பிள்ளையை பால் மறக்க பண்ணுற அன்றைக்கு நம்ம போகலாம். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த குடும்பம். அப்போ கீழ்ப்படிதல் என்பது அதிகாரமோ ஆணவமோ ஆதிக்கமோ சர்வாதிகாரம் கிடையாது. முடிவை கணவன்கிட்ட விடணும், ஆனால் முடிவுகளை எடுக்க மனைவியிடத்திலே ஆலோசனை கேட்கறது தவறல்ல. ஒருவருடைய ஆலோசனையை கேட்கறது தவறே அல்ல, கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் முடிவெடுக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அம்மா சொல்றாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு ஆலோசனை சொன்னா, கணவன் சொல்றாரு, அப்படியா சரி நான் முடிவெடுக்கிறேன், நீ வராத இங்கே இரு. எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்லிட்டேன் வா, என்ன கர்த்தர்ட்ட என்ன பொறுத்தன, சொல்லிக்கிட்டு இருக்கேன் வா, என்ன வரமாட்டேன்னா என்ன அப்படியா சொன்னார்? இல்லை மாமா பரவாயில்ல இங்கே இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அழகாக இணக்கமாக கொண்டு போனார் பாருங்க. ஒரு தலைவன் அதுதான். தன் பின்னால் வர்றவங்களுடைய நலனை கருதி அவங்க சொல்கிற ஆலோசனைகளை கேட்டு, ஓகே நம்முடைய எல்லாருடைய நலனுக்காக இதை நம்ம எல்லாரும் சேர்ந்தே செய்யலாம். நீ வரலன்றது கூட நான் சொன்னதுக்காக நீ வரலன்னு இல்லை, நீ கர்த்தருக்கு ஏதோ நீ ஒரு பொருத்தனை பண்ணியிருக்கன்ற, பரவாயில்ல, அதுக்கு நான் ஆமோதிக்கிறேன், அதுக்கு நான் உதவி செய்கிறேன், அதுக்கு நான் கூட நிற்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இன்னைக்கு நான் விட்டு போக வேண்டிய முக்கியமான கருத்து என்னன்னா, கீழ்ப்படிதல் ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கணும். அது முதலாவது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி கீழ்ப்படுகிற பழக்கம் இருக்கணும். அதாவது நான் சொன்னது போல அன்னாள் சொல்லலாம், நான் வரல, இந்த வருஷம் நான் வரல, என் பிள்ளைக்கு நான் பால் மறக்கப்படுறது வரலன்னு சொல்லி டெசிஷனை, முடிவு வார்த்தை யார்கிட்ட இருக்குன்னா எல்கானாட்ட தான் இருக்கு. இந்தம்மா சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்தாங்க, நான் முடியுது வசனம் இல்லை, நீ சொல்றதை சொல்லிட்டம்மா. சொன்ன பிறகு கணவன் என்ன சொன்னார்? அப்பொழுது அவன் புருஷனாகி எல்கானா அவளை நோக்கி. அங்கதான் முடிவு வருது அந்த தீர்மானத்துக்கு. இப்படி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய முடிவை கணவன் கடைசியாக எடுக்கிறதுக்கு ஒரு குடும்பத்தில் ஸ்பேஸ் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அநேக வீடுகளில் இது இல்லை. ரொம்ப வேதனையோடு நான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் இதில் மாம்சப்படி, நீங்கள் உங்கள் அறிவின்படி, உலகம் சொல்கிறபடி, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் படி, கல்ச்சர் படியெல்லாம் நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டு நீங்கள் அந்தபடி போனீங்கன்னா முடிவில் வேதம் கூறுகிற சமாதானமோ சந்தோஷமோ குடும்பத்தில் இருக்காது. அந்த கீழ்ப்படிக்கிற ஒரு சுபாவத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கீழ்ப்படிய வேண்டும் என்று நியமித்தது மனுஷன் அல்ல, கர்த்தர் நியமித்தார். இது கர்த்தருடைய கற்பனை, கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுது. அந்த வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிங்க. நல்லா கவனிங்க. ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது ஏன் இதை விட ரொம்ப அவசியம் என்று கேட்டா, நீங்க எந்த அளவுக்கு உங்கள் கணவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அந்த அளவு தான் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படிவாங்க. நீங்க வேதத்தின்படி கணவனை தலையாக கௌரவித்து அவரை ஒரு தலைவனாக பாவித்து அவர் கொடுக்க வேண்டிய கௌரவத்தை கனத்தை கொடுத்து அவரை நீங்க முதல் நிலைப்படுத்தி அவரை நீங்க மேன்மைப்படுத்தும் போதுதான் உங்க பிள்ளைங்க ஒரு ஆர்டருக்கு வருவாங்க. அவங்க புரிஞ்சுக்குவாங்க, ஓ எங்கள் மம்மி எங்கள் டேடியை ரொம்ப கீழ்ப்படிவாங்க, அவங்களுக்கு ரொம்ப கனப்படுத்துவாங்க, அவங்களுக்கு முதலிடத்தை கொடுப்பாங்க. அப்போ நானும் என்ன செய்யணும்னா என் பெற்றோருக்கு நான் கீழ்ப்படியணும். நானும் எப்போங்க நீங்கள் சொல்ல முடியும் நீ கீழ்ப்படின்னு? நாமளே கீழ்ப்படியாமல் இருந்தால் பிள்ளையை பார்த்து எப்படி கீழ்ப்படின்னு சொல்ல முடியும்? நாம் தான் எடுத்துக்காட்டு, நாம் தான். சில வேளையில் சில பெற்றோர் சொல்லுது, அவர் அப்படிதான்டா சொல்லுவார், நீ போ நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அந்த பையனுக்கு ஒரே குஷியாயிரும், பா நம்ம அம்மா தெய்வ பிறவியாக இருப்பார் போல இருக்கு, உள்ள ஒரு காட்டு மிராண்டி உட்காந்துருக்கு, இந்த அம்மா எவ்வளோ இறக்கம் காட்டுறாங்க. ஆனால் ஒருவேளை அவர் சில காரியங்களை
தவறுதலை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி அதை சொல்லணும்னு கேட்டால், நான் டேடிகிட்ட பேசுகிறேன், கவலைப்படாத, நான் அவரை கன்வின்ஸ் பண்ணுறேன், அவர் சொல்லிட்டாருடா செய்ய வேணாம், நான் கொஞ்சம் டைம் கூட நான் கேட்டு சொல்கிறேன், நீ அவசரப்படாத, நான் எப்படியாவது அவர் இப்படி பேசணும். அவர் கிடக்கிறார் போ அப்படின்னா ஒரு நாள் கழித்து சில வருஷங்கள் கழித்து உங்களை பார்த்து அதே வார்த்தையை அவன் சொல்லுவான். யார்கிட்ட ட்ரைனிங் எடுத்தான்னு நீங்கள் தானே கொடுத்துருக்கீங்க, டிகிரி வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீ கிடக்கிற சும்மா இருன்னுவான் நம்மளை பார்த்து. ஏன் சொல்லுவான்? இப்படி தானே நீ எங்கள் டேடியை ட்ரீட் பண்ண, உன்னை அது மாதிரி நான் ட்ரீட் பண்ணுறேன், அந்த ட்ரைனிங் தானே கிடச்சிது. ஆனால் நீங்கள் கீழ்ப்படுகிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது, எங்கள் மம்மி வந்து எங்கள் டேடி சொல்கிறத அப்படியே செய்வாங்க, அதனால் நானும் என்ன செய்யணும், எங்கள் பெற்றோர் சொல்கிறத நான் செய்யணும்னு அந்த பிள்ளைக்கு ஒரு கற்றுக் கொடுத்தல் அங்கே தான் ஆரம்பிக்குது. யூ பிகம் an எக்ஸாம்பிள், யூ செட் அ ரோல் மாடல் ஃபார் யுவர் சில்ட்ரன். ரொம்ப முக்கியமானது இது. அப்போ முதலாவது வந்து கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறது என்று கேட்டால், ஆரம்பிக்க வேண்டிய இடம் கணவன் மனைவிக்குள்ளே, வீட்டிற்குள் அது கொண்டு வரப்படும். இது வரைக்கும் உங்கள் வீட்டில் அந்த கீழ்ப்படுகிற சுபாவம், எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, எதுக்கெடுத்தாலும் கமெண்ட் பாஸ் பண்ணுறது, எதுக்கெடுத்தாலும் அவங்கள குறைச்சி மதிப்பிடுறது, அவங்கள தரக்குறைவாக பேசுகிற பழக்கங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள்கிட்ட இருக்குன்னா இன்றையோடு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. அது வேண்டாம், அது தேவனுக்கு பிரியமானது இல்லை, கர்த்தர் அருவருக்கிற காரியம். ஒருவேளை நீங்கள் அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம், ஆனால் எதிர்த்து பேசாதீங்க. ஓகே சரி சொல்லிட்டாரா, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட பேசலாம், அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணலாம், அவர் கொஞ்சம் அறிவை புகட்டலாம், அவர் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கலாம் என்று உங்களை நீங்கள் கீழ்ப்படிதலுக்கு அர்ப்பணித்து பாருங்கள். அது தேவனுடைய நியமனம், தேவன் கொடுத்த நியதி, அதை கட்டுப்பட வேண்டியது அவசியம். நம்பர் 1. அப்போ முதலாவது ஒபீடியன்ஸ் டு ஹஸ்பண்ட், கணவனுக்கு கீழ்ப்படிவது. ரெண்டாவது ஒரு பகுதி இருக்கு, கீழ்ப்படிதல் எங்கே வர வேண்டும். எபேசியர் 6:1, எபேசியர் 6:1, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இதுவே நியாயம். கொலோசியர் 3:20, கொலோசியர் 3:20, 3:20, 20. பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிங்கள். இங்கே அதே போல தான் கொண்டு வர்றார் ஒன்றா. உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க, எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிங்க, இதுவே என்னது, கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. போடுங்க அந்த வசனம், 20ஆம் வசனம், இது கர்த்தருக்கு பிரியமானது. அடுத்த வசனம் போடுங்க, அடுத்த வசனம் வாசிக்கிறோம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போக அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். இங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த காயினுடைய 2 சைடும் காட்டுறாரு. மனைவியே கர்த்தர் வந்து கணவனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்றாரு, புருஷர்களே உங்க மனைவிட்ட எப்படி இருங்க, அதிகாரி மாதிரி இருக்காங்க, அன்பா இருங்க, அப்படி காட்டுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கிறது நியாயம். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாய் என்பது முதலாம் பிரதான கற்பனை, வாக்குத்தத்தம் உள்ள கற்பனை. நீ நன்றாய் இருக்க, உன் வாழ்நாள் நீடித்திருக்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம் லூக்கா 2:51-52, லூக்கா 2:51-52. இயேசு அவர்களோடு கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். 52ஆம் வசனம் ரொம்ப அருமையாக இருக்கிறது. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இந்த விருத்தி எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால், முதல் படி என்னன்னா பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அதனால் அவர் ஒன்றும் கெட்டு போல, அதனால ஒன்றும் குறைஞ்சு போகலை, அவர் வர வர விருத்தி அடைந்தார்னு பார்க்குறோம். ஒரு குடும்பத்திற்குள்ள பிள்ளைகளை கீழ்ப்படிதலில் வளர்க்க வேண்டியது அவசியம். தன் இஷ்டத்திற்கு பிள்ளை விடப்படவே கூடாது. கீழ்ப்படிதலுக்கு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பழக்குவிக்கணும். அந்த ட்ரைனிங் இருக்கணும். நான் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. இன்னைக்கு நிறைய வீடுகளில் எல்லாம் மாறி நடக்குது. பிள்ளை சொல்கிறத அப்பா செஞ்சிட்டு இருக்காரு, அம்மா செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அதுக்காக நாங்கள் அவர்களை அடிமையை போல் நடத்துக்க நான் சொல்லலை. திரும்ப அதே நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். ஐ எம் நாட் ட்ரைங் டு டேக் தி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்.
பிள்ளை வாயை தரக்கூடாது, எதுவுமே அதை ஆசையை சொல்லக்கூடாது, விருப்பத்தையும் சொல்லக்கூடாது. அடிமை மாதிரி, கொத்தடிமை மாதிரி வாங்கி வச்சிருக்கணும், அவங்கள பிடிச்சி வச்சிருக்கணும், சங்கிலி கட்டி வச்சிருக்கணும். மூச்சு விட்டா தப்பு, பார்த்தா தப்பு, உட்காந்தா தப்பு, எழுந்தா தப்பு, அப்படி மிரட்டி வைக்கணும் நான் சொல்லலை. பட் பவர் சென்டர் கரெக்டாக இருக்கணும். கணவன் மேலே, அடுத்தது மனைவி, மனைவி கணவனுக்கு கீழ்ப்படுகிறா, 2 பேருக்கும் பிள்ளைகள் கீழ்ப்படுகிறாங்க. இந்த ஒரு ஒழுங்கு வீட்டில் இருக்கணும். இந்த ஒழுங்கில் பிள்ளைகளை வளர்க்கணும். சின்ன வயதுலேருந்தே நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்பா உனக்கு நிறைய ஆசை இருக்கலாம், உனக்கு விருப்பம் இருக்கலாம், விருப்பத்தை சொல்லு. ஆனால் கடைசி என்ன உனக்கு தகப்பனா கொடுத்துருக்கிறார், தாயா கொடுத்துருக்கிறார். நீ சூஸ் பண்ணல, நானும் உன்னை சூஸ் பண்ணல. நீ எனக்கு பிள்ளையா பிறக்கணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. நீ எனக்கு கீழ்ப்படி, உனக்கு ஆசீர்வாதம், நீ நன்றாக இருப்ப, வாழ்நாள் நீடித்திருப்ப. உன் தகப்பனுக்கு தாய்க்கும் கீழ்ப்படி, ரொம்ப முக்கியம். இங்கே வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அன்பாக சொல்லுவேன், நீங்கள் நல்லா படிச்சிருக்கலாம், நீங்கள் நல்ல அறிவாளிகளாக இருக்கலாம், உங்களுக்கு மொபைல்லாம் ரொம்ப விளையாட தெரியலாம், நிறைய டெக்னாலஜிலாம் உங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப மாடர்னாக இருக்கலாம், நல்லா இங்கிலீஷ் பேசலாம், என்னென்ன பண்ணிட்டு போங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். இது நியாயம் என்று போட்டிருக்கு, இதுதான் நியாயம். அப்போ கீழ்ப்படியாமல் போனால் அநியாயம். கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். அது பழக்க வைக்கப்படணும். நம்முடைய ரட்சகராக இயேசுவை விட பெரியவர் யாரும் கிடையாது. அவ்வளவு உன்னதர், உயர்ந்தவர், சகல அதிகாரமும் தன் கையில் வச்சுக்கிட்டு தன் பெற்றோருக்கு 30 வயசு வரை கீழ்ப்படிந்திருந்தார். தேவனோடு அவர் உடன்படிக்கை பண்ணும்படியான ஞானஸ்தானத்துக்குள்ள போகிற வரைக்கும் தன் தாய் தகப்பன் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிஞ்சார். கர்த்தருடைய வேலைக்காக அவர் செய்ய வேண்டிய பணிக்காக கடைசி 3 வருஷங்கள் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தனக்கு ஏற்படுத்தப்பட்ட பாதையில் அவர் நடக்கிற வரைக்கும் தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்திருந்தானே. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது 30 வயசு வரைக்குன்றது சாதாரண காரியம் இல்லை. அந்த வயசுல அவர் ஞானத்துல வளர்த்தியில வளர்ந்துட்டு இருக்கும் போது கீழ்ப்படிஞ்சார். அதான் ரொம்ப ஆச்சரியம். எப்போ வளரும் போதே கீழ்ப்படிஞ்சார். இன்னைக்கு நம்மளுக்கு கொஞ்சம் முளை விட்டா போதும், அவ்வளோதான். தலையும் தெரியாது, காலும் தெரியாது. ஆட்டமான ஆட்டம். என்ன ஆட்டம்? 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணிட்டா போதும், என்னமோ ஐஐடியில் பாஸ் பண்ணிட்ட நினப்பு பிள்ளைகளுக்கு. ஒரு கொஞ்சம் சம்பாரித்து வேலையை கையில் வாங்கி கொஞ்சம் சம்பளம் கையில் வாங்கிட்டா போதும். தகப்பன தாயும் அசட்டை பண்ணப்படுற இடங்கள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது 30 வயசு வரைக்கும் இயேசு வளர்ந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கீழ்ப்படிந்திருந்தாராம். உங்களுக்கு தெரியும், 12 வயதில் இயேசு தேவாலயத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது அங்கிருந்த வேத சாஸ்திரிகள்லாம் ஆச்சரியப்பட்டு போனாங்களாம். இந்த பிள்ளைக்கு எங்கெங்க இவ்வளோ ஞானம் வந்தது? இந்த மாதிரி கேள்வி கேட்குறானே, யாருங்க இவனுக்கு இவ்வளோ வசனத்தை சொல்லி கொடுத்தா? யார் இவனை அவ்வளோ ஞானம்? ஏன்னா அவரே ஞானமானவர், அவரே ஞானத்தின் ஊற்று. அவர் பேசுகிறத கேட்டு எல்லாம் அசந்து போய் வாயை பொளந்து நிற்கிறான். ஆனால் இவ்வளவு ஞானம் உள்ளவர் அவர் தன்னுடைய பெற்றோருக்கு உலகத்தில் இருக்கும்போது உலக பிரகாரமாக கர்த்தர் கொடுத்த தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிஞ்சிருந்தார். என்ன அருமையாக இருக்கு பாருங்க. கீழ்ப்படிதல் அவர் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. நாம் அவரை பின்பற்றி வரும்படி நமக்கு அடிச்சுவடுகளை அவர் பின்வைத்து போனார். இன்றைக்கு காலத்தில் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை ஒரு பாரமாக, ஒரு பிரச்சனையாக இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க. இன்னைக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிவது என்பது ஒரு அவமானமாக பார்க்கப்படுது. நண்பர்கள் மத்தியில் போயிட்டு எங்கள் டேடி மம்மி சொல்லிட்டாங்க, வேணான்னு சொன்னாங்கன்னு சொன்னால், ஐயா என்ன உங்கள் அப்பா அம்மா சொல்கிறதெல்லாம் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க பிள்ளைங்க. அது அவமானமான ஒரு காரியமாக ஃப்ரெண்ட்ஸ் நடுவில் இருக்குது. இன்னுமா அவங்க டேடி மம்மி சொல்கிறது கேட்டுக்கிட்டு இருக்கு. நாங்களாம் கேட்குறதே கிடையாது. அவ்வளோதான். இவங்களுக்கு உடனே ஒரு ஆர்வம் வந்துடும், நம்மளும் கீழ்ப்படிய வேண்டாம். அப்படியே இல்லை. நீ நல்லா இருக்கணுமாப்பா, உன் வாழ்நாள் நீடித்து இருக்கணுமா, உன் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படி. அவங்க சொல்கிற வார்த்தைகளை கவனம் செலுத்து. அவங்க என்ன சொல்கிறாங்களோ கொஞ்சம் கவனி. அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அதிலிருந்து ஆசீர்வாதங்கள் வெளியே வருது. பாருங்கள், சில காரியங்கள் பெற்றோர் சொல்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல, அதனால் என்ன, பிள்ளையாக இருக்கிறதுனால கீழ்ப்படிங்க. சில வேளையில் சில காரியங்களை, நாம் விரும்பின காரியங்களை சில வேளையில் பெற்றோர் சொல்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல, கீழ் செய்யுங்க. அது ஒரு வேளை ஓல்டு ஸ்கூலாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் ஒபே பண்ணுங்க. எனக்கெல்லாம் அப்படி சுதந்திரம் இல்லை. அப்படியா? அந்த மாதிரி சுதந்திரம் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் கொடுங்க.
ஏன்னா நீங்கள் பெற்றோராக இருக்கும்போது நீங்கள் தீர்மானம் பண்ணணும் உங்கள் பிள்ளை எப்படி இருக்கணும். ஆனால் ஒரு பிள்ளையாக நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சொல்கிறது கேள்படிங்க. அவங்க வார்த்தை கொஞ்சம் கனம் பண்ணுங்க, செவி கொடுங்க, ரொம்ப முக்கியம். அவரோட வார்த்தையை கனம் பண்ணுங்க. விசேஷமாக நான் சொல்லுவேன், நீங்கள் கல்யாணம் ஆகிற வரைக்கும் உங்கள் பெற்றோருடைய வார்த்தைகளை கவனித்து கீழ்ப்படிய வேண்டியது உங்களுடைய கடமை. நீங்கள் தனியாக ஒரு ஃபேமிலி யூனிட்டாக வந்த பிறகு கூட அது தொடர்றது ஒன்றும் தவறு கிடையாது. பட் எப்போ அந்த ஓனர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா, நீங்கள் பிள்ளையாக இருக்கும்போது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் உங்களை கீழ்ப்படுகிறதுக்கு நீங்கள் ஒரு நல் முன்மாதிரியாக மாற வேண்டும். முன்மாதிரியாக மாற வேண்டும். இன்றைக்கெல்லாம் நிறைய பிள்ளைங்க ரிபெல்லியஸாக இருக்காங்க. அதான் ரொம்ப வேதனை. ரிபெல்லியஸ். ஒன்று சொன்னால் எதிர்க்கு எதிரடியாக செய்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் செய்வேன், என் இஷ்டப்படி நான் போவேன். அதுவல்ல ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்கு அடையாளம். ஒரு ஆண்டவருடைய வீட்டில் வளர்கிற ஒரு பிள்ளை தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது மிக மிக முக்கியமானது. சில வேளையில் நம்முடைய பெற்றோர் ஆவிக்குரிய மக்களாக இல்லாமல் இருப்பாங்க. சில வேளை இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா வேதம் கிளியராக சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க. சில வேளையில் அந்த மாதிரி ஒரு சாய்ஸ் வரலாம். ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை உற்சாகப்படுத்தாமல் தடையாக நிற்கலாம். அந்த நேரத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது. ஆனால் பொதுவாக பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நியாயம். நியாயம். சில வேளையில் சில சூழ்நிலைகள் வருது. அதாவது பெற்றோர் துன்மார்க்கத்தை செய்கிறதுக்கு சொல்லும் போது கீழ்ப்படியணுமா பாஸ்டர்? எங்கள் பெற்றோர் பொய் சொல்கிறாங்க, நான் சொல்லட்டுமா? எங்கள் பெற்றோர் பாவம் செய்ய சொல்கிறாங்க, செய்யட்டுமா? இதெல்லாம் எக்ஸெப்ஷன்ஸ், இட்ஸ் நாட் த ஜென்ரல் ரூல். சில வீடுகளில் இந்த வேதனைகளும் இருக்கு. எங்கள் சொந்த அப்பாவே என்னை கட்டாயப்படுத்துறாரு, அவங்களுக்கு இணங்கி போகிறது சரியா? பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னு போட்டிருக்கேன், அப்போ எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணுமா? நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன், அப்படி எழுதிக்கிடுங்க. எப்போ உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியணும்? ஏன்னா சில பேருக்கு இந்த பிரச்சனைகளும் உண்டு. ஒரு 7 காரியம் சொல்கிறேன், வேகமாக எழுதுங்க. when they are genuinely spiritual, எப்பொழுது உங்கள் பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும்? அவர்கள் உண்மையாகவே ஆவிக்குரியவர்களாக இருக்கும்போது 100க்கு 100 அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. 2வது, when they are faithful to each other, உன்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் உண்மையாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். 3வது, when they have led the family well, குடும்பத்தை சீராய் நடத்தும் போது, நேர்த்தியாய் நடத்தும் போது உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 4வது, when they are righteous in real life and character, அவர்களுடைய அனுதின வாழ்க்கையிலேயும் அவர்களுடைய சுபாவத்திலேயும் நீதியாய் நடக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 5வது, when they are not abusers physically, emotionally or spiritually, உங்களை சரீர பிரகாரமாகவோ மன ரீதியாகவோ ஆவிக்குரிய ரீதியாகவோ கெடுக்கிற காரியங்களை அவர்கள் சொல்லாத போது கண்டிப்பாக அவர்களுக்கு கீழ்ப்படியணும். 6வது, when they've shown genuine care and concern for you, உங்கள் மேல் உண்மையான அன்பும் பாசமும் கனிவும் உங்கள் மேல் இரக்கமும் காட்டும் பொழுது அவர்களுக்கு தயவு செய்து கீழ்ப்படிங்க. 7வது, when they've disciplined you in the way of the Lord, தேவனுடைய வழிகளிலே உங்களை நேர்த்தியாய் நடத்தி இருப்பார்களானால் அவர்களுக்கு கீழ்ப்படிங்க. இது உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரையில் 99% பெற்றோர், சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய பெற்றோர் இந்த 7 காரியங்களில் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். அவங்க உண்மையாக ஆவிக்குரியவர்கள், தன் மனைவிக்கு கணவனுக்கு உண்மை உள்ளவர்கள், குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவர்கள், வாழ்க்கையிலேயும் குணத்திலேயும் நீதியாக நடக்கிறவங்க, சரீரத்திலேயோ உணர்வு ரீதியாகவோ ஆவிக்குரிய ரீதியாகவோ கெடுக்கிற அல்லது துன்மார்க்கம் செய்யாதவர்கள், உண்மையான அன்பையும் பாசத்தையும் காட்டுகிறவங்க, தேவனுடைய வழிகளில் உங்களை நேர்த்தியாய் நடத்துகிறவங்க நான் நம்புகிறேன். அப்படி இருக்குமா? நான் உங்களுக்கு சொல்கிறத கேளுங்க, கீழ்ப்படிங்க, கீழ்ப்படிங்க, நீங்கள் நன்றாக இருப்பீர்கள். அல்லேலூயா. குடும்பத்திற்குள்ள கீழ்ப்படிதல் அவசியம், அவசியம். பிள்ளைங்க ஒரு பழக்கத்தை நீங்கள் வைக்கணும். டேடி மம்மி ஒன்று சொல்லிட்டாங்களா, பிடிக்கலைன்னா கூட அவங்க சொன்னதுக்காக செஞ்சிடணும். ஜஸ்ட் ஒபே them, be subject to them.
அவர்களுக்கு அடங்கிருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவரோட பலத்த கைக்குள் அடங்கிருங்க. சில வேளையில் நீங்கள் அவங்க சொல்கிறத ஒத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு பிடிக்காது, அது சந்தோஷமாக இருக்காது, பரவாயில்ல. அவங்க சொல்கிறது நீதியான காரியம், நேர்மையான காரியம், நல்ல காரியம், அவங்க பார்வையில் அது சரியாக தெரியுதுன்னு சொன்னால், தகப்பன் தாயாக இருக்கிறதுனால அவங்களை கனம் பண்ணுறதுக்குன்னே அவங்களை கீழ்ப்படிங்க. உங்களுடைய பெருமை, உங்களுடைய ஈகோலாம் கொஞ்சம் முழுங்கிட்டு கொஞ்சம் நீங்கள் உங்களை தாழ்த்தி கீழ்ப்படிஞ்சு பாருங்கள். மறந்துடாதீங்க, நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்துட்ருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் வளருவீங்க. நீங்கள் கீழ்ப்படியும் போது நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க, நீங்கள் வளருவீங்க, நீங்கள் மேன்மை அடைவீங்க. கர்த்தர் உங்களை மேன்மையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனைகளில் இது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை. ஏன்னா எல்லா கற்பனை 10 கற்பனை வாசித்தீங்கன்னா எந்த கற்பனையிலையும் வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனால் வாக்குத்தத்தத்தோடு வந்த கற்பனை என்னன்னு கேட்டால், நீ நன்றாக இருக்க, வாழ்நாள் நீடித்திருக்க, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு. இந்த கற்பனையில் தான் வாக்குத்தத்தம் கூட சேர்ந்து வந்திருக்கு. அந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேற்ற கர்த்தர் உண்மை உள்ள எப்பன்னு சொன்னால், இந்த வார்த்தைகளின்படி நீ செய்ய சாவதானமாக இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர். ஆமென். மூன்றாவது ஒரு கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எபிரேயர் 13:17. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினால் அவர்கள் துக்கத்தோടെ அல்ல சந்தோஷத்தோടെ அதை செய்யும்படி நீங்கள் அதை செய்யுங்கள். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு மூன்றாவது பகுதி, முதலாவது சொன்னேன், கணவனுக்கு மனைவி கீழ்ப்படியணும். ரெண்டாவது பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும். மூன்றாவது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்க வேண்டிய கீழ்ப்படிதல், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற போதகருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. அந்த பழக்கம் உங்களுக்குள்ள இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் இருதயத்துக்கேற்ற மெய்ப்பர்களை நான் தருவேன், அவர்களுடைய அறிவோடும் புத்தியோடு என்ன பண்ணுவாங்க, நடத்துவாங்க. அப்போ கர்த்தர் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்காக நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஷெப்பர்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவர்கள் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு கண்காணிகளாக இருக்கிறாங்க. அவர்கள் நமக்கு தேவ ஆலோசனையை கொடுத்து நடத்துகிறாங்க. அவருடைய ஆலோசனைக்கு ஒரு சபையாக என்ன செய்யணும்னா கீழ்ப்படியணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சபை கீழ்ப்படியணும். இன்றைக்கி நிறைய இடங்களை நான் பார்க்குறேன், இந்த கீழ்ப்படிதல் நிறைய பேர் கிடையாது. சில பேர் ரொம்ப துணிகரமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரசங்கம் கேட்பாங்க, அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்துட்ருப்பாங்க, அங்கே ஒரு புத்திமதி சொல்லிகிட்டு இருப்பாங்க, இப்படி நடக்கணும், இப்படி வாழணும். வெளியே போகும்போதே சில பேர் பேசிட்டு போவாங்க, அதெல்லாம் யார் செய்வா, அவர் அப்படி தான் பேசுவார், அவருக்கு என்ன, நான் இஷ்டப்படி செய்வேன். அது தேவனுடைய கற்பனை கிடையாது. வேணும் சொல்லுது, அவர்களுக்கு எல்லாவற்றிலையும் கீழ்ப்படிந்து அடங்க. நீங்கள் கீழ்ப்படியாமல் போனால், நீங்கள் சந்தோஷமாக அதை செய்யலைன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ ஒரு தேவனுடைய மனிதர்கள் நம்ம யாரு கீழே ஒரு ஸ்பிரிச்சுவல் கவரிங்கில் இருக்கிறோமோ அவங்க சொல்கிறத அப்படியே செஞ்சுருங்க. எதிர் பேசாதீங்க, அது பேசாதீங்க. பாருங்கள், சில காரியங்கள் இது ரொம்ப முக்கியம். இது தேவ ஆலோசனையை தேவ மனிதர்கள் கொடுக்கும்போது நம்ம உண்மையாக அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கீழே இருந்து நம்ம ஆசீர்வாதம் பெறுறதுக்கு ஜஸ்ட் ஒபே. அதற்காக நான் திரும்பவும் சொல்கிறேன், கண்மூடித்தனமாக உங்களுக்கு கீழ்ப்படினும் நான் சொல்லலை. ஏதோ புத்தியே இல்லாத ஆடு போல பின்னாடியே போகணும்னு நான் சொல்லலை. வேத வசனத்தை நீங்கள் நிதானித்து படிங்க, நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். அவங்க பேசுகிறது வேதத்தின்படி பேசுகிறாங்களா, சத்தியத்தின்படி பேசுகிறாங்களான்னு ஆராய்ஞ்சு பாருங்கள். அதில் தவறே கிடையாது. ஒரு முறை வெரிஃபை பண்ணுறது தப்பு இல்லை. எங்கள் பாஸ்டர் பேசுகிற பிரசங்கம், அவங்க கொடுக்குற ஆலோசனைகள், புத்திமதிகள், அறிவுரைகள் வேதத்தின்படி இருக்கா அல்லது கள்ள போதகனா அவர் இருக்கிறாரான்னு டெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதுக்காக புத்தியெல்லாம் இழந்து அறிவெல்லாம் இழந்து மூடர்களை போல கண்மூடித்தனமாக பின்பற்றணும்னு நான் சொல்லலை. அப்படி கண்மூடித்தனமாக நீங்கள் பின்பற்றினா நீங்கள் சர்ச்சில் இல்லை, நீங்கள் ஒரு கல்ட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கல்ட்டுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா? கல்ட்டுன்றது என்ன தெரியுமா? கல்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். கல்ட்டுன்றது வேத புரட்டை செய்து ஜனங்களை வசப்படுத்தி கொண்டு போகிறது. இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாது. கல்ட்டுனா என்னன்னா, அந்த போதகன் என்ன சொன்னாலும் தெய்வ வாக்கு தான்.
அநேக இடங்கள்ல இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. எப்படின்னு சொன்னா, ஒரு போதகன் சொல்லுவாரு, எல்லாத்தையும் வித்துட்டு நீங்க வாங்க, இயேசு வர போறார், நம்ம எல்லாம் அந்த மலையில போய் தனியா நம்ம தங்க போறோம். எத்தனை பேர் போயிருக்காங்க? ஒரு நாள் அந்த போதகன் சொன்னாரு, ஆண்டவர் சொல்றாரு இயேசு சீக்கிரம் வரமாட்டாரு, கொஞ்சம் லேட் ஆகும், நாம தான் சீக்கிரமா அவரை போய் சந்திக்கணும், எல்லாரும் ஒருத்தர் சுட்டுட்டு சாகுங்க, விஷம் குடிச்சு சாகுங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் விஷம் குடிச்சு செத்து போனது சம்பவங்கள் இருக்கிறது. அது ஒரு கல்ட். அவர்களுடைய போதகனை வீட்டிலே போட்டோவாக மாற்றி மெழுகுவத்தி ஏற்றி வைக்கும்படி சிலர் போதிக்கப்படுறாங்க. இது ஒரு கல்ட். நான் அதை பத்தி பேசல. நீங்க நிதானிக்கணும்ன்றது முக்கியம். ஒரு போதகன் பேசுற வார்த்தைகள் கர்த்தருடைய வேதத்தின்படி இருக்கா, வசனத்தின்படி இருக்கா, அவர் ஆரோக்கியமான உபதேசத்தை செய்யறாரா, புரட்டாம பேசுறாரா, வேதத்தின்படி பேசுறாரா, நிதானிக்க வேண்டியது, ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ஆனா அதே வேளையில் அவங்க பேசுறது தேவ வார்த்தை என்று நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, துக்கத்தோடு இல்லை, சந்தோஷமா கீழ்ப்படிங்க. இயேசுவிடத்தில் ஒரு வாலிபன் வந்தான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டான். இயேசு சொன்ன பதிலுக்கு அவன் கீழ்ப்படிய மனம் இல்லாமல் துக்கத்தோடு போய்விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி நம்ம போகக்கூடாது, கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஒரு போதகனுடைய ஆலோசனைகளுக்கு நீங்க செவி கொடுக்கணும். கொடுத்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. நினைக்கிறேன் இது ஒரு ஆவிக்குரிய கீழ்ப்படிதல் நம்ம லைஃப்ல இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஒபீடியன்ஸ் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஆதியாகமம் 18:19 வாசித்தால் அங்கே ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் கொடுத்த சாட்சியை பாருங்க. ஆதியாகமம் 18:19 கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் ஹெட் அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வீட்டிற்கு நீதியை நியாயத்தை கர்த்தருடைய வழிகளை போதிக்கிறார், கட்டளையா இருக்கிறார். அதற்கு அந்த பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க பாருங்க. ஒரு நாள் சொல்றாரு, கர்த்தர் என்னோட பேசினாரு, நீ வா நம்ம பலி செலுத்த போலான்னு. பையன் பாட்டுக்கு எழுந்து போயிட்டான். அப்பா சொல்றதை கேட்டுட்டு அவனை கட்டைகள் மேலே கடத்துறாரு, அமைதியா இருக்கான். ஏன்னா அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹெட் அவன் பார்க்குறான். அவரை தன்னுடைய ஆசாரியனாக அவன் பார்த்தான். ஆனால் கர்த்தரோ நீதி செய்தார், நன்மை செய்தார், அவன் கீழ்ப்படுதலை ஆசீர்வதித்தார். நீ எனக்கு கீழ்ப்படுகிறப்பா, இவ்வளோ தூரம் பயந்துருக்கிற பிள்ளைய பார்த்தா அதை விட அதிகமாக அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறான். நான் சொல்லுவேன், நமக்கு தேவன் கொடுத்த போதகர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். உங்கள் வீடுகளில் தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு நிதானித்து போதித்து பிரித்து பகுத்து போதிக்கிறவர்களை வீட்டில் கனம் பண்ற ஒரு பழக்கம் இருக்கணும். நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன், சில வீடுகளில் இந்த பழக்கம் இல்லை. சொந்த போதகர்களை பற்றி, தங்களுடைய பாஸ்டர்ஸை பற்றி வீட்டில் தரைக்குறைவாக பேசுகிற பெற்றோர் இருக்கிறாங்க. அவரை பார்த்தியா, அவர் ஒன்றும் தெரியாது, அவருக்கு சொல்றதெல்லாம் கேட்டு செய்யாத, அவர் அப்படி தான் சொல்லுவார். அப்படி நீங்கள் பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. நம்ம பாஸ்டர் பேசுனதை கேட்டியா, பைபிளில் வாசித்து பார்த்தியா, அதில் இருக்கா, அவர் சொல்கிறபடி செய்டா, அவரை கனம் பண்ணு, அவர் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி, அப்படி சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் வீடுகளில் தங்கள் பிள்ளைகளை பெற்றோரை தரக்குறைவாக பேசி அவங்க பரிகாசம் பண்ணி அவங்க தவறாக சித்தரித்து காண்பிக்கிறதுனால எவ்வளோ பெரிய கேடை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டு போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அடுத்த முறை வந்து அந்த பிள்ளை சர்ச்சுக்கு வந்து உட்காந்தா அந்த பாஸ்டர் பேசும்போது அவன் மனசில் என்ன இருக்குன்னா, இவருக்கு ஒன்றும் தெரியாது, எங்கள் அப்பா சொன்னார், இவர் என்ன பேசுறது. அவர்களை கனம் பண்ணி கீழ்ப்படிங்க, அப்ப நீங்க நன்றா இருப்பீங்க, அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். கலாத்தியரை பற்றி சொல்றாரு, உங்களுக்குள்ள இந்த ஆனந்த பாக்கியங்க. ஒரு காலம் நீங்க கண்ணை பிடிங்க கொடுங்கன்னா கூட கொடுத்தீங்க, சத்தியத்திற்கு நீங்க விலகும்படி, கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும்படி உங்களை வஞ்சித்தவன் யாருப்பா? யார் உங்களை வஞ்சித்தா? உங்கள் பெற்றோருக்கு எப்படி கீழ்ப்படுறீங்களோ உங்களோட ஆவிக்குரிய போதகருக்கு கீழ்ப்படிங்க. அவர்களோடு ஐக்கியமாக இருங்க, அவர்கள் அன்பு கூறுங்க, அவர்களோடு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தில் இருங்க. அவர்களுக்காக ஜெபிக்கிறது, அவர்களுடைய வார்த்தைகளுக்கு கனம் பண்ணுறது உங்கள் பழக்கமாக இருக்கட்டும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்கு இருக்குமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொடுத்தார். மோசே அப்படின்னு ஒரு தலைவன் இருந்தான். அந்த மனுஷன் எவ்வளோ படித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அந்த மனுஷன் கர்த்தருடைய ஜனத்தை நடத்துறதுக்கு வந்துட்டார். ஆனால் அவருக்கு இந்த ஜனங்கள் கடும் வேதனையாக இருந்தாங்க.
ரொம்ப வேதனையாக இருந்தாங்க. வணங்கா கழுத்துள்ளவர்களாக, முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, எதிர்த்து பேசுகிறவர்களாக, அவர் கலகம் பண்ணுறவங்களா. நீங்கள் யார் உங்களை உயர்த்துறீங்க? நாங்கள் கூட பரிசுத்தமானவர்கள் தான். கூட்டம் கூடிட்டு கோராகு போன்றவர்கள்லாம் சேர்ந்து வந்து யார் பக்கம் கர்த்தர் நின்னார்னு கேட்டால் கோராகின் பக்கம் இல்லை, மோசையின் பக்கம் கர்த்தர் நின்னார், ஆரோன் பக்கம் நின்னார். நான் அவங்கள ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் நின்னார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிரியாம் கூட என்ன செய்தான்னா, என்ன நீ பெரிய ஆளா நீனு மோசைக்கு விரோதமாக பேசுறதுக்கு எழுமுனா, கர்த்தர் அவளை குஷ்டரோகத்தினால் அடிச்சு போட்டார். உனக்கு சகோதரனாக இருக்கலாம், ஆனால் அவன் இந்த சபைக்கு தலைவன், அவன் சொல்கிற வார்த்தை கீழ்ப்படி. கர்த்தர் அப்படி தான் கற்றுக் கொடுத்தார் பழைய ஏற்பாட்டிலேயும். ஆண்டவரே, கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய முதலாவது காரியம் என்னது சொல்லுங்க? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். முதலாவது, கணவனுக்கு கீழ்ப்படுகிற மனைவியாக, கணவனுக்கு இணங்கி போகிற ஒரு மனைவியாக, எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு மனைவியாக, கர்த்தருக்குள் கீழ்ப்படியும்படி உங்களை ஒப்பு கொடுங்க. கணவன்மாரும் கீழ்ப்படிய செய்யும் போது நீங்கள் அதிகாரிகளாய் அல்ல, துணையாக நின்று அவருடைய ஆலோசனைகளையும் கேட்டு நீங்கள் எடுக்கும் கடைசி முடிவுகளை ஜெபத்தோடு எடுக்க நீங்களும் தீர்மானமாக இருங்க. உங்கள் ஈகோவை ப்ளே பண்ண விடாதீங்க, உங்கள் அதிகாரத்தை ஆணவத்தை ப்ளே பண்ண விடாதீங்க. மனைவி ஒரு ஆலோசனை சொல்கிறாங்கன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற உணர்வு இருக்கக்கூடாது. நான் ஜெபம் பண்ணுறேம்மா, நீ சொல்கிற காரியத்தை நான் யோசித்து பார்க்குறேன், ஜெபிக்கிறேன், கர்த்தர் எப்படி சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் ஜெபித்து கடைசியாக ஒரு நல்ல முடிவை நீங்கள் எடுக்கணும். ஆமேன். ரெண்டாவது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருங்க. பெற்றோரும் பிள்ளைகளை கோபம் மூட்டாதீங்க, இது ரொம்ப முக்கியம். நிறைய பிள்ளைகள் கீழ்ப்படிகிற மாட்டேங்கிறாங்கன்னு பெற்றோர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் எத்தனை முறை நம்ம கோபம் மூட்டுறோம், பிள்ளைகளை எத்தனை முறை கடிந்து கொள்கிறோம். அவசியமே இல்லாமல் பிள்ளைகளை நம்ம எவ்வளோ கடுமையாக நடத்தி அவருடைய இருதயத்தில் இருக்கிற அன்பையே நம்ம எடுத்து போட்டுறோம். பார்த்தீங்களா? இரக்கத்தையே எடுத்து போட்டுறோம் பாருங்கள். அளவுக்கு அதிகமான கடுமை, அது அளவுக்கு அதிகமான தண்டனைகள், அளவுக்கு அதிகமான திட்டுதல், தேவையில்லாத வார்த்தைகள், அவர்களை குறைத்து அவர்களை புண்படுத்தி பேசிகிட்டே இருக்குதா அவர்களுக்கு கீழ்ப்படிய ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். அதான் சொல்லுது, அவங்களை எரிச்சலாக்காதீங்க, கோபம் மூட்டாதீங்க. அந்த கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ளேருந்து வரும்படி அவர்களை நீங்கள் அவங்கள பண்படுத்துங்க, அவங்கள ஷேப் பண்ணுங்க. அந்த கீழ்ப்படிதலால் நன்மை உண்டாகிறது என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க. டீச் them to obey. அதை கற்றுக் கொடுங்க. அன்பா இருங்க, பிள்ளைகள்கிட்ட பாசமா இருங்க, அவர்களோட நேரத்தை செலவழிங்க. சில பேர் வீடுகளில் அதிகாரிகள் போல் இருக்கிறாங்க, போலீஸ்காரர் மாதிரி தான். வந்தால் பிள்ளை கை கால் தொடையெல்லாம் நடுங்கணும், அப்படி கிடையாது. பிள்ளைகள்கிட்ட அன்பா பாசமாக இருந்து அந்த கட்டளைகளில் ஸ்டானாக இருந்து அவர்களை நேசித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து அவர்களை அன்போடு நடத்தணும். வீட்டுக்கு அப்பா அம்மா வர்றாங்க அப்படின்னாலே பிள்ளைக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கணுமே தவிர வந்து சேர்ந்துட்டான்டாப்பா அவ்வளோதான் சந்தோஷமே போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கக்கூடாது. தகப்பன் தாய் மேலே அன்பு இழக்கிற மாதிரி கடுமையாக கொடுமையாக நடத்துவது அது உறவை கசந்து போக பண்ணும், கீழ்ப்படிதலை அசட்டை பண்ண வைக்கும். கர்த்தர் கிருபை தருவாராக. மூன்றாவது, ஆவிக்குரிய கீழ்ப்படிதல். பெற்றோருக்கு கீழ்ப்படிவது போல, கணவனுக்கு கீழ்ப்படிவது போல போதகருக்கு கீழ்ப்படிங்க. போதகருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? கர்த்தருக்குள்ள கீழ்ப்படியணும். பவுல் சொன்னார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவர்களா இருங்க. அப்புறம் நம்முடைய போதகர்கள் கர்த்தரை பின்பற்றாங்களா பார்க்கணும், அவருடைய வழிகள் செம்மையா இருக்குமா அது கீழ்ப்படியணும். வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நம்ம போதிக்கப்பட்ட வசனங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து நற்குணசாலிகளாய் மாற கீழ்ப்படிதலை நம்ம வீட்டிற்குள்ளே கொண்டு வர கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. இன்றைக்கு அந்த கீழ்ப்படுகிற ஒரு சுபாவத்தை எனக்குள்ளே நீர் உருவாக்கும். கீழ்ப்படியாமைகளை என்னை விட்டு அகற்றி போடும். முரட்டாட்டம் பண்ணுவது, எதிர்த்து நிற்பது, இணக்கம் இல்லாமல் இருக்கிற சுபாவங்கள் என்னை விட்டு அகன்று போகட்டும். The first thing to bring into your house is obedience. கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, கீழ்ப்படிய பண்ணோம். கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மை எனக்கு தாரும். கீழ்ப்படுகிற ஒரு இணக்கமுள்ள ஆவி எனக்கு தாரும்.
கீழ்ப்படுகிற ஒரு தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே என்னை கீழ்ப்படிய பண்ணும் அப்பா, அதை கற்றுத்தாரோம். வீட்டுக்குள்ள அது ஒரு பழக்கமாக இருக்கட்டும், அது ஒரு வழக்கமாக இருக்கட்டும். எங்களுக்குள்ள அந்த ஆவியை தாரும், அந்த விருப்பத்தை தாரும், அந்த பழக்கத்தை தாரும். எங்கள் வீட்டுக்குள்ள இந்த கலகம் என்ற சுபாவங்கள், எதிர்பேசுகிற சுபாவங்கள், அசட்டை பண்ணுகிற சுபாவங்கள் ஆண்டவரே எங்களை விட்டு அகன்று போகட்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும். அன்பின் பிதாவே, இன்றைக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் குடும்பத்திற்குள் இந்த கீழ்ப்படுகிற சுபாவம், ஒரு தன்மை, ஒரு பழக்கம், ஒரு வழக்கம் எங்களுக்குள்ள வளரட்டும் ஆண்டவரே. அதனால் நாங்கள் எங்கள் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே நன்மை பெற்று அனுபவிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.